மாண்புமிகு உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார். அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். நீங்க செஞ்ச சரியில்லைங்க. சிட்டில இருந்தா சிட்டில சொல்லிருக்கலாம். இவ்வளவு பெரிய இடத்துல உட்காந்து நீங்க இப்படி எல்லாம் சொல்லிருக்கூடாது. இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரன் கோயிலில் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞரை சொன்னால் போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிட தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். தோல்வியை ஒப்புத்துக்கல, கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். ஒரு சிறிய புறாவுக்கு போரா பெரிய அக்க போராக அல்லவா இருக்கின்றது. இதற்கு முன்னால் நடந்த அத்தனை எலெக்ஷன்களையும் விட இந்த எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நடைபெற்று முடிந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. நீங்க சொல்ற அனைத்தும் என்கிட்ட இருக்கு. இந்த பவர் போட்டிக்கு தயாரா? மக்களுக்கு தேவை மாற்றம். புதுசா ஏதாவது வேணும்னா புதியவர்கள் வரணும், இளைஞர்கள் வரணும். சரி, விவரமான பையன். நான் சொல்ல நாகராஜ சோழன் 50,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நாட்டுல இப்ப கான கச்சேரி தேவையில்லை, ஞான கச்சேரி தான் தேவை. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? தூக்கி அடிச்சிடும் பாத்து கேள்விக்கா கூட சார் நான் கேள்வி பதில் சொல்லணுங்கிற எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது சார். ஜெயாட்டி கேள்வி நீங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கும்போது எனக்கு பதில் சொல்லணுங்கிற உரிமை இல்லை. எங்க நீங்க பேசுறீங்க மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா சும்மா இருக்கும். சும்மா உனக்கு தான் பேசுறது, எனக்கு பேசுறது என்ன சும்மா சும்மா அவன ஜெயாட்டி என்ன கொம்பா ஒண்ணு இல்லக்கா, அண்ணன் ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு. ஒண்ணு வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு, இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதாங்கிறாரு. நீயா கேளுக்கா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? ₹1. எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. உங்களுக்கு என்னன்னு எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது? இங்க எல்லா இடத்துலயும் கைய கட்டுறாங்க. இதுக்கு பேர் என்ன? ஒரு வாழை சோறா? ஒரு வாழை சோறு சொட்டு போதும் இன்னும் மாவட்டத்தில் அழைத்து போயிருது. பேர் கேட்டாங்க. துமாரா நாம் கியாயின்னு எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல கேட்டு கீத் அப்படின்னாங்க. இங்கிலீஷ்ல கேட்டு वो मद्रासी सच कह दिया या नहीं? கோனை சாமான் அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. நஹி பேட்டா. பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. நாங்கள் கருப்பு எம்ஜிஆர் என்று சொன்னால் சில பருப்புகளுக்கு வெறுப்பாக இருக்கிறது. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா? பருப்பை உடைக்க வந்தவர் தான் என் கருப்பு எம்ஜிஆர். எம்ஜிஆர் முன்ன பாத்துக்கா இல்லையா? கேப்டன் என்பதை நெருப்பாக பொறுப்பாக சிறப்பாக இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரண